இந்த வீடியோல கருங்காலி வேஷம் போட்டுக்கிறவரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுனால இந்த வேஷத்தை எடுத்து கட்டியிருக்கிறாரு. ஆனா இவர் வேஷம் போட்டதுனால இவங்க வீட்டுல இருக்கிற யாருமே இவர் கூட பேசாம சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. சீவலப்பேரி ஸ்ரீ உச்சினி மாகாளியம்மன் தசரா குழுவை சேர்ந்த இவர் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப சீரியஸா இருந்ததுனால வேற வழி தெரியாம காளி வேஷம் கட்டுறேன், எனக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுமான்னு முத்தாரம்மன் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்காரு. இவங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட வேண்டுதல் நிறைவேறினதை பார்த்துட்டு இவங்க ஊர்ல இருக்கிற ஒரு சிலர் நம்மளும் வேண்டுவோம், நம்மளோட வேண்டுதலும் கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பா அந்த அம்மான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதே மாதிரி பார்த்து பண்றாங்க. ஆனா இவ்வளவு சின்ன வயசுலயே நீ காளி வேஷத்தெல்லாம் எடுத்து கட்டக்கூடாதுன்னு வீட்டுல நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த எதிர்ப்பெல்லாம் மீறி சாமி கிட்ட வச்ச வேண்டுதலை நம்ம கண்டிப்பா நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்ட்டு இந்த வேஷத்தை இவர் கட்டியிருக்கிறாரு. இந்த தடை எல்லாருக்குமே கண்டிப்பா வரும். ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம சாமி கிட்ட வேண்டுதல் வைக்கிறத நம்ம கரெக்டா நிறைவேற்றுறோமா அப்படின்னு பாக்குறதுக்காகவே இந்த தடை எல்லாருக்குமே வரும். வீட்டில் இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். காளி வேஷம் கட்டுறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. ரொம்ப சின்ன வயசில் கட்டினாலும் அவங்க சாமியோட வேஷத்தை தான் கட்டுறாங்க. சாமியோட அனுமதி உத்தரவு இல்லாமல் கட்ட முடியாது. வீட்டில் இருக்கிறவங்க காளி வேஷத்தை ஒரு தப்பான விஷயமா நினச்சி ரொம்ப பயந்து சின்ன வயசில் கட்டக்கூடாதுன்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாமி எந்த விதத்துலையுமே நம்மளை கைவிட மாட்டாங்க. அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சாங்கன்னா தயவு செஞ்சு நிறைவேற்ற விடுங்க.